அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசியல்ல முக்கிய அங்கமா இருக்கக்கூடிய பிரபல ஆடிட்டர் ஒருவரும் டெல்லிக்கு சென்றுள்ளதாக கூறப்படுதுங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு மட்டும் இல்லாம ஓபிஎஸ் தனிக்கட்சி ஆரம்பிக்கக்கூடிய வகையில இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பிரபல ஆடிட்டர் ஒருவரும் டெல்லிக்கு போகியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியேறுவதாக அறிவித்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார். ஆனா பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதன் காரணமா பல வகையான யோகங்கள் கிளம்பியிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறுவதாக பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஒரு காலத்துல அதிமுகவில் சசிகலா ஆட்சிக்கு வருவதற்கு எதிராக தர்மயுத்தம் செய்தவர் பன்னீர்செல்வம். அப்போதுல இருந்தே பன்னீர்செல்வம் பாஜகவுடன் நெருக்கமாக இருந்ததாக செய்திகள் வெளிவந்தது. பாஜக தலைவர்களையும் அவ்வப்போது பன்னீர்செல்வம் சந்தித்தும் வந்தார். அதன் பிறகு அதிமுக உடைந்து மீண்டும் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கரம் கோர்க்க பாஜக முக்கியமான காரணமாகவே இருந்தது. பன்னீர்செல்வம் அப்போது பாஜகவுடன் மேலும் நெருக்கமானார். பன்னீர்செல்வம் மகன் பி ரவீந்திரநாத் நாடாளுமன்றத்திலேயே பாஜகவை மோடியை அப்போது பெரிய அளவில் புகழ்ந்தும் பேசி வந்தார். நாடாளுமன்றத்தின் பாஜகவின் மசோதாக்களுக்கும் தொடர்ந்து ஆதரவளித்தார். அதோடு நிற்காமல் மோடி தமிழ்நாடு வரும்போதெல்லாம் பன்னீர்செல்வம் காத்திருந்து வரவேற்றிருந்தார். அதன் பிறகு அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்பட்டதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இடையே நீண்ட சட்ட போராட்டம் நடைபெற்றது. இருவருக்கும் இடையில மிக நீண்ட சட்ட போராட்டத்தில் பன்னீர்செல்வம் தொடர்ந்து டெல்லி ஆதரவு தனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பியிருந்தார். டெல்லி பாஜக ஆதரவு கிடைத்தான் வழக்கில் வெல்ல முடியும் என்று பன்னீர்செல்வம் நம்பினார். ஆனா அதிமுக தொடர்பான அனைத்து வழக்கிலையும் பன்னீர்செல்வம் தோல்வியையே தழுவியிருந்தார். இப்படி பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக பாஜகவையும் மோடியையும் நம்பியே இருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தாங்க அதே பாஜகவுடன் பன்னீர்செல்வம் கூட்டணியை முறித்திருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தாராம். ஆனா பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி வழங்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடியை சந்தித்த மோடி, எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்த மோடி பன்னீர்செல்வத்தை சந்திக்கல. அதோடு எடப்பாடி தான் கூட்டணியின் தலைவர், முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா அறிவித்ததையும் பன்னீர்செல்வம் விருப்பப்படலை. இப்படிப்பட்ட நிலையில தான் பன்னீர்செல்வம் கூட்டணியை முறித்திருக்காரு. இதையடுத்து பன்னீர்செல்வம் டெல்லியும் சென்றிருக்கிறாரு. பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசியல் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பிரபல ஆடிட்டர் ஒருவரும் டெல்லிக்கு சென்றிருக்கிறதாக சொல்லப்படுது. கடந்த வாரம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலைக்கு டிடிவி தினகரன், செங்கோட்டையன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒன்றாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் எங்களின் எதிரி அப்படின்னு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் இணைந்து பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. இதையடுத்து பல யூகங்கள் கிளம்பியும் வந்தது. பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பன்னீர்செல்வம் அடுத்த கட்டமாக தனிக்கட்சி தொடங்க உள்ளாரா அல்லது விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க போகிறாரா
அல்லது திமுக கூட்டணியில் இணைய உள்ளாரா என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்துல அவ்வப்போது எழுந்து வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் அவர் டெல்லி சென்றும் இருக்கிறாரு. அவர் டிசம்பர் 10 அப்படி இல்லைன்னா 15ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்குவாரு அப்படின்னும் ஒரு பக்கம் யூகங்கள் வைக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் அதிமுகவில் மீண்டும் இணைக்கப்படுவாரு. இதற்கு அழுத்தம் தரவே ஆடிட்டர் டெல்லி சென்றிருக்கிறாரு அப்படின்னும் ஒரு வாதம் வைக்கப்படுதுங்க. சென்னையில இன்று புயல் கரையை கடந்தாலும் அடுத்த 10 நாட்கள் அதிமுகவிற்குள்ள பெரிய புயல் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வானிலை வல்லுநர்கள். அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து 20 நிமிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுதுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த பன்னீர்செல்வம் அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி வைத்ததை தொடர்ந்து கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அதிமுகவின் மீதான அதிருப்தி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தபோது ஓபிஎஸ் சந்திக்க நேரம் கேட்டும் அனுமதி கிடைக்காதது போன்ற காரணத்தால் அவர் விலகியதாக தகவல்களும் வெளியாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்பட அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஓபிஎஸ்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்த மேற்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்காத நிலையில் ஓபிஎஸ் தனது மகனுடன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்திருக்காங்க. கடந்த நவம்பர் 24ஆம் தேதி சென்னையில் நடந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவின் கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் வரக்கூடிய டிசம்பர் 15ஆம் தேதி முக்கியமான முடிவை அறிவிக்கப் போவதாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பாரதிய ஜனதாவின் அழைப்பின் பேரிலேயே அவர் டெல்லி சென்றதாக கூறப்படுது. அமித்ஷாவுடனான ஆலோசனைக்கு பிறகு டெல்லியில முகாமிட்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் பாஜகவை சேர்ந்த மற்ற தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்காராம். இந்த சந்திப்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர் தனது அடுத்த கட்ட நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓபிஎஸ் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவாரா அல்லது தனது தனிப்பட்ட அரசியல் முடிவை அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா குறைவான நாட்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணியை அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் திமுகவை வீழ்த்த அதிமுகவும் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் களம் இறங்கியிருக்கிறது. இதற்காக கிளைக்கழகம் முதல் மாவட்ட நிர்வாகிகள் வரைக்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு மக்களை வீடு வீடாக சென்று சந்திக்கும் பணியும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதே நேரம் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த பன்னீர்செல்வம் தற்போது எந்த திசையில செல்வது என தெரியாமல் திணறி வந்துட்டு இருக்காரு. உட்கட்சி மோதல் காரணமா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் மேற்கொண்டார். ஆனா அனைத்திலையுமே தோல்விதான் கிடைச்சது. இதனையடுத்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில தோல்வியும் அடைந்தார். அடுத்ததாக சட்டமன்ற தேர்தலையும் பாஜக கூட்டணியில் நீடிப்போம் என எதிர்பார்த்தவருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் தனித்து விடப்பட்டார். இதனால பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறுவதாக அறிவித்தும் இருந்தார். அதே நேரம் எந்தவித நிபந்தனைகளும் இல்லாம அதிமுகவில் இணைய தயார் என தெரிவித்திருந்தார். ஆனா இதனை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை மீண்டும் சேர்க்க வாய்ப்பே இல்லை என உறுதியாக கூறிவிட்டார். அடுத்ததாக தனக்கு ஆதரவாக தன்னுடன் இருந்த எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனும் திமுகவிற்கு பல்டி அடித்து விட்டார். அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த செங்கோட்டையனும் திடீரென அதிமுக ஒருங்கிணைப்பு பணியை ஒதுக்கி போட்டுட்டு நடிகர் விஜயின் தாவேக்காவில் இணைந்து விட்டார். அடுத்தடுத்த நிகழ்வுகளால் அதிர்ச்சியான ஓபிஎஸ் டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய முடிவை எடுக்க இருப்பதாக அறிவித்த நிலையில நேற்று முன்தினம் யாருக்கும் தெரியாமல் கொச்சி சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி சென்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். தனது புதிய கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய சென்றுள்ளதாக தகவல் வெளியான நிலையில
நேற்று இரவு பாஜக மூத்த தலைவரான அமித்ஷாவை 20 நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியின் முடிவுகளால் தமிழகத்தில் அதிமுக தொடர்ந்து வலுவிழந்து வருவதாகவும் புகார் தெரிவித்திருந்தார். அதே நேரம் தான் புதிதாக கட்சி தொடங்க இருக்கிறதாகவும் அந்த கட்சி பாஜக கூட்டணியிலே இணைந்து தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாகவும் ஆலோசித்ததாகவே கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது ஆடிட்டர் குருமூர்த்தியும் உடன் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.